அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை, 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல தான் நம்மளுடைய, அதாவது சிம்ம ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல தான் குரு பகவான் குரு பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது அவருடைய பொது பார்வையாக 4ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 8ஆம் பார்வையாக இருக்குது. என்னென்ன மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல 4, அதாவது சுகஸ்தானத்தை குறிக்குது. என்ன வகையான ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சொந்த வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதாவது 4 சக்கர வாகனம் 2 சக்கர வாகனம் வாங்கிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா தாயாரின் உடல்நிலை சீராகும். தாயாரோட பேசாமல் சண்டை போட்டு ஏதாவது ஒரு வகையில் பிரிஞ்சு இருக்கிறது, இல்லை காதல் திருமணம் பண்ணதுனால தாயார் எப்படி பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய நடந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தாயாருடைய மறுபடியும் சேர்றதுக்குண்டான வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. சிம்மராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் எப்பவுமே ஒரு நேர்மையான ஒரு பர்சனாக இருப்பீங்க. எவ்வளோ தூரம் நேர்மை அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும், அந்த நேர்மைக்கு அகென்ஸ்டாக பண்ண நினச்சாலும் உங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எதையும் நேரடியாக கேட்கும் தைரியம் இருக்கும். யாருனே யோசிக்க மாட்டீங்க, எதுனாலும் பட்டுன்னு கேட்டுருவீங்க. அதனால நிறைய பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, எங்கேனாலும் பிரச்சனையாக இருக்கும். என்னப்பா பேசினாலே சண்டையாக தான் வருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் இந்த குரு பகவான் குரு பயிற்சி. 4ஆம் பாரதியோட உங்கள் சுகஸ்தானம் எல்லாமே கிடைக்க போகுது. நிச்சயமாக பாருங்கள், ஒரு இடமாவது வாங்கி போடுவீங்க. இந்த வருஷத்தில் நிச்சயமாக ஒரு இடமாவது வாங்கி போடுவீங்க. இது 6ன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி ஏற்கனவே தான் நம்ம
என்ன ஒரு கடனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் என்ன தொல்லையாக இருந்தாலும் சரி, கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. அப்பா கடன் அடைச்சிட்டேன், நிம்மதியாக நான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்வில் இன்னும் நடக்க போகுது. இதுதான் ஒரு பெரிய மாற்றம். இதே இது உடம்புக்கு முடியல, என் உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்பவே முடியலை, இல்லை என்ன பண்ணனே தெரியலை, ஏன்னா எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனை உங்களை தேடி வரும். நண்பர்கள் எதிரி ஆனவங்க மறுபடியும் நட்பு பாராட்டுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சட்டுன்னு பேசுறது மூலமாக நிறைய ஒரு நல்ல நண்பர்கள்லாம் இழந்திருப்பீங்க. அந்த நண்பர்கள் திரும்ப உங்கள்கிட்டயே வந்துடுவாங்க. உங்களுடைய நட்பு அவ்வளோ வலிமையானதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுள் ஸ்தானமும் சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு அருமையான ஒரு ஆயுள் இருக்கும் உங்களுக்கு, நீண்ட ஆயுள். பதவி உயர்வுக்கு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. எந்த ஒரு இடத்துலையுமேவும் உங்களுக்கு எந்தவித அவப்பேரும் இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தராது. கல்வி படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்தபடியான ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, அவங்களுக்கு எதிர்பார்த்தபடியான ஒரு மார்க்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதன் மூலமாக ஒரு பெரிய அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நடக்க போகுது. அரசாங்க வேலை, அரசாங்கத்துக்கு நான் முயற்சி பண்ணிக்கிருக்கேன், அது தாமதமாகிக்கிட்டே போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலைக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது. திருமணம் எனக்கு தாமதமாயிருச்சு, திருமணம் முடியுமா முடியாதுங்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் முடியும். மேலும் காதல் திருமணம் இருக்குண்டான வாய்ப்புமே இருக்குது. குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தைக்குண்டான வாய்ப்புமே அமோகமாக இருக்குது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சிம்மராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி நடக்க போகுது. சரி, அப்புறம் எல்லாமே நல்லாவே இருக்குது. எதில் நம்ம கவனமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 12ஆம் இடத்துல 12ஆம் பார்வை, அதாவது 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அந்த 12ஆம் இடம் நம்ம அயன சயன போகத்தை, நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒன்றை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த வைக்கையில் கூட எனக்கு தூக்கம் இல்லப்பான்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தூக்கத்தை கொடுக்க மாட்டார். வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்துவார். இல்லைப்பா இப்போதைக்கு நீ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வேணாம், கொஞ்சம் நாள் கழிச்சு போ அப்படின்னு வெளிநாடு போகிறத கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. மேலும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் நான் படிக்கவாவது வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு அதன் மூலமாக ஒரு சின்ன பாதிப்புக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. ஸோ எதுவுமே உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கவனமாக இருக்கக்குண்டான வாய்ப்பை தான் அவர் கொடுக்குறார். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன வழிபாடுப்பா பண்ணேன், இந்த பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. நிச்சயமாக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கே இந்த மாற்றங்கள், சில மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றத்தையும் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு உண்டான அடித்தளத்தையும் ஏற்படுத்தும். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கடவுளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.